அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் நிற்போம் நிற்போம், நின்னே தீருவோம். பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு அது மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி நாங்க போய் கேட்டேன், இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஜனங்க, நீ வெளியே வந்து ஜனங்களை பார்த்து இது பண்ணு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நாங்க எப்படி போய் சொல்ல முடியும்? அப்படி சொல்லாத. எப்ப எம்ஜிஆர் நாட்டுக்கு வந்து எவ்வளவு இது பண்ணாரு, இப்போ வந்து இது பண்றாங்க. எம்ஜிஆர் வந்து பார்த்தாதான், ஜனங்களை பார்த்தாதான், ஜெயலலிதா வந்து பார்த்து அந்த மாதிரி நீ வெளியே வரணும். அப்படியே கட்சிக்கார வந்து பார்த்தாரு, நீங்க வந்து பாக்கிறதுக்குண்ணா. இப்பதான் நீங்க கட்சிக்கு வரீங்க. அப்பெல்லாம் யாரு இருந்தாங்க? அவங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் நல்லா சூப்பரா வந்தாங்க. அவங்க ஆட்சி போச்சு, ஜனம் கவுந்து போச்சு. விஜய் தான் வரான்னு சொல்றாங்க. சரி, விஜய் வரான்னு போடலாம் ஓட்டு. அவராது எங்க மாதிரி ஆளுங்களுக்கு பிளாட் பார்த்துருக்காங்க, எதுனா உதவி பண்ணலாம். அது ஒரு சந்தோஷம். ஐயோ பார்த்து விஜய் வந்தாரு, நம்மளுக்கு இது பரிசு வச்சு இன்னொரு இது ஒரு ஆசை இருக்கும் போகிறதுக்கு. ஓட்டு போட்டு ஒன்றில் ஒரு 10 நிமிஷம் இப்போ டீ தண்ணி கூட இல்லாத வெயிலில் போய் லைனில் நின்று அது செத்து சீனாரி ஓட்டு போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் புரியாதுங்க. வெளியே வர மாட்டேங்கிறாரு. இது மாதிரி வந்து பார்த்து இல்லாத பாடலுக்கு என்ன ஏதுன்னு பார்த்தா பரவாயில்ல. அவங்க கூட இருக்கிறது தான் வாங்கி சொல்கிறாங்க. எங்களை மாதிரி ஆளுக்கு தெரியல தான் உட்காந்துக்கணும். அவர் நடிக்க தான் போகிறோன்றாரு, கூட கட்சி சேர்த்துறாரு. அவங்க கூட கூட தொண்டருங்க போகிறாங்க. அதான் அவசியம். இந்த ஏரியாவில் வந்து எப்படி இருக்கிறாங்க, ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த ஐயோ வந்து பார்த்தாரு, நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு மனசு இருக்கும். அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமையை நாம சரியா செஞ்சே ஆகணும். கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் நிற்போம் நிற்போம், நின்னே தீருவோம். பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு அது மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி நாங்க போய் கேட்டேன், இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஜனங்க, நீ வெளியே வந்து ஜனங்களை பார்த்து இது பண்ணு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நாங்க எப்படி போய் சொல்ல முடியும்? அப்படி சொல்லாத. எப்ப எம்ஜிஆர் நாட்டுக்கு வந்து எவ்வளவு இது பண்ணாரு, இப்போ வந்து இது பண்றாங்க. எம்ஜிஆர் வந்து பார்த்தாதான், ஜனங்களை பார்த்தாதான், ஜெயலலிதா வந்து பார்த்து அந்த மாதிரி நீ வெளியே வரணும். அப்படியே கட்சிக்கார வந்து பார்த்தாரு, நீங்க வந்து பாக்கிறதுக்குண்ணா. இப்பதான் நீங்க கட்சிக்கு வரீங்க. அப்பெல்லாம் யாரு இருந்தாங்க? அவங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் நல்லா சூப்பரா வந்தாங்க. அவங்க ஆட்சி போச்சு, ஜனம் கவுந்து போச்சு. விஜய் தான் வரான்னு சொல்றாங்க. சரி, விஜய் வரான்னு போடலாம் ஓட்டு. அவராது எங்க மாதிரி ஆளுங்களுக்கு பிளாட் பார்த்துருக்காங்க, எதுனா உதவி பண்ணலாம். அது ஒரு சந்தோஷம். ஐயோ பார்த்து விஜய் வந்தாரு, நம்மளுக்கு இது பரிசு வச்சு இன்னொரு இது ஒரு ஆசை இருக்கும் போகிறதுக்கு. ஓட்டு போட்டு ஒன்றில் ஒரு 10 நிமிஷம் இப்போ டீ தண்ணி கூட இல்லாத வெயிலில் போய் லைனில் நின்று அது செத்து சீனாரி ஓட்டு போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் புரியாதுங்க. வெளியே வர மாட்டேங்கிறாரு. இது மாதிரி வந்து பார்த்து இல்லாத பாடலுக்கு என்ன ஏதுன்னு பார்த்தா பரவாயில்ல. அவங்க கூட இருக்கிறது தான் வாங்கி சொல்கிறாங்க. எங்களை மாதிரி ஆளுக்கு தெரியல தான் உட்காந்துக்கணும். அவர் நடிக்க தான் போகிறோன்றாரு, கூட கட்சி சேர்த்துறாரு. அவங்க கூட கூட தொண்டருங்க போகிறாங்க. அதான் அவசியம். இந்த ஏரியாவில் வந்து எப்படி இருக்கிறாங்க, ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த ஐயோ வந்து பார்த்தாரு, நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு மனசு இருக்கும்.